ஒரு தொழில் முனைபவரா உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க உதவும் 12 விஷயங்களை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த விஷயங்கள் ஒரு ஆண்டர்பிரினருக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாம மற்றவங்களுக்கும் இது உபயோகமானதாக இருக்கும். ஆனா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருத்துக்களை எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து இந்த ஆடியோவை கேளுங்க. நம்பர் 1, ஒரு ஜெனரேஷனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை ஸ்டடி பண்றது. அதாவது மக்கள் எதற்கு அதிகமாக கவலைப்படுறாங்க, அல்லது எதுக்கு பார்த்தீங்கன்னா இது இல்லை இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லை பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு புலம்புவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அதை ஸ்டடி பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அட்வான்ஸ்மெண்ட் அல்லது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்திருக்கு, அந்த விஷயத்த நம்ம டெவலப் பண்ணுறோம். அதாவது வளர்ச்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ளாக்குறோம், அதாவது மாற்றத்துக்கு உள்ளாக்குறோம். ஏன் மாற்றத்துக்கு உள்ளாக்குறோம்? ஏன் அதே விஷயத்த பயன்படுத்தக்கூடாது? இப்போ நம்ம இன்டர்நெட்டு அல்லது ஃபோன் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2G வந்துச்சு, அதுக்கப்புறம் 3G வந்துச்சு, இப்போ 4G. ஏன் அட்வான்ஸ் டெவலப் பண்ணிகிட்டே போகணும்? இது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய விஷயங்கள் தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த விஷயம் இல்லை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் பேச தொடங்குவாங்க. ஸோ அந்த விஷயத்த அடிப்படையாக வச்சு டெவலப் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், ஒரு டீமோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அல்லது டீம், இவங்களுடைய எனர்ஜி லெவல், மோட்டிவேஷன் லெவல், இவங்களுடைய மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குது, இவங்களுடைய வேகம் எந்த மாதிரி இருக்குது, இதை ஆராயணும். இது எதுக்காக அப்படின்னா, இந்த டீம் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தேர் இருக்குது, ஒரு குதிரை வண்டி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 7 குதிரையை ஓட்டி ஒரு தேர் ஓட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 7 குதிரையோட திறனை வச்சு தான், அதோட வேகத்தை வச்சு தான் அந்த தேரோட வேகம் கணிக்கப்படுது. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தேரோட வேகம் அப்படிங்கிறது குதிரையினுடைய வேகத்துக்கு சமம். அது வேகமாக போச்சுன்னா இது வேகமாக போகும். அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியோட வளர்ச்சியும். அப்போது எம்ப்ளாயீஸ் அல்லது அந்த டீமோட எனர்ஜி லெவலை கணிச்சா உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கணிக்க முடியும். மூணாவது விஷயம், டேட்டாஸ், தகவல்களை பயன்படுத்துறது. இன்னைக்கு இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப காலத்தில் உலகத்திலேயே இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல். அதனால தான் நிறையா சோஷியல் மீடியாவெலாம் நம்முடைய தகவல்களை சேகரிச்சுட்டே இருக்குது. இப்போ நமக்கு சில தகவல்கள் இருக்கும், நிறையா விஷயங்கள் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுவரைக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களையும் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம், தகவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தகவல்களை பயன்படுத்தி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு எதிர்காலத்தை நம்ம கண்ணு முன்னாடி அது காமிக்கும். இதே வளர்ச்சி இப்படி போச்சு அப்படின்னா இது பண்ண முடியும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய ஃபைனான்ஸ், அதாவது பொருளாதார ரீதியாக வரவு செலவுகளை ஒருத்தர் கணக்கு வைக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக இதே இப்போ செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதே மாதிரி ஒரு 5 வருஷம் போச்சுன்னா இதோட நிலைமை என்ன ஆகும், எவ்வளோ செலவுகள் வரும் அப்படிங்கிறத வரையறுக்க முடியும். இது தெளிவாக நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சு கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி டேட்டாவை உங்களுடைய செட்டைனா, அதாவது நிச்சயமான ஒரு எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். நாலாவது விஷயம், லீடர்ஷிப். ஒரு கம்பெனி, ஒரு ஃபிர்ம் இருக்குது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே லீடர் அண்ட் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். என்ன அப்படின்னா, ஒரு லீடர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி தான் அந்த கம்பெனி அல்லது தனிப்பட்ட முறையிலேயே. இப்போ நம்ம சுய முன்னேற்றம் கருத்துக்களை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளே ஒரு லீடராக இருக்கணும், நம்மளை நம்ம லீட் பண்ணுறவங்களா இருக்கணும். ஒரு கம்பெனினா சொல்ல வேணாம், நிச்சயமாக ஒரு லீடர் இருக்கணும். ஸோ அந்த லீடர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ, அவருடைய விஷன் எப்படிப்பட்டதாக இருக்குதோ, அவங்களுடைய லீடு, அவங்களுடைய தலைமை பண்பு அல்லது அவங்க நடத்திட்டு போகிற அந்த வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்குதோ அந்த மாதிரியான ரிசல்ட்டு தான் வரும். ஸோ ஒரு கம்பெனி லீடர்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குதா, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குதா, இந்த லீடர்ஷிப்புங்கிற ஸ்கில்லை இந்த திறமையை வளர்த்துக்க முடியும், வளர்க்கணும். அதற்கான முயற்சிகள் எல்லாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். அஞ்சாவது விஷயம், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஸோ எல்லாமே சிஸ்டம், ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு சிஸ்டம் இருக்கணும். இன்றைக்கி நிறையா பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக மாறிக்கிட்டு இருக்குது.
பண பரிவர்த்தனை ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் அடிப்படையில் செயல்படுற மாதிரி ஒரு ஒழுங்குமுறையை வந்து பின்பற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கிற எக்கச்சக்கமான இல்லை நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சிஸ்டமாக ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக மாறும்போது நம்மளுடைய வேலைகள் வந்து கம்மியாகும். ரெண்டாவது அந்த விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். எடுத்துக்காட்டுக்கு வந்து இன்றைக்கி நம்ம பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், சிஸ்டமேட்டிக்காக சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம், அல்லது நம்ம ஒரு புதுசாக ஏதாவது ஒரு டீல் போடணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லை இந்தந்த விஷயங்களை தாண்டி போனால் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சிஸ்டத்துக்கான சில எடுத்துக்காட்டுகள். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 6வது விஷயம் ராங் அசோசியேஷன். ஸோ ராங் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு உறவுன்னு வச்சுக்கலாமே. தவறான உறவு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கம்பெனி அல்லது இன்னொரு நபர் அல்லது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கோ அந்த விஷயம் வந்து நம்மளை அல்லது கம்பெனியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ம் வந்து உருவாக்கும். அதாவது ஏதாவது ஒரு கெடுதலை வந்து விளைவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த வகையில் வந்து ஏதாவது கெடுதல் விளைவிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை வந்து கண்காணிக்கவும் கவனிக்கவும் அல்லது அதற்கு என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். பட் இந்த விஷயங்கள் இந்த வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கக்கூடியது அல்லது நெகட்டிவாக வந்து மாற்றக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இதை நம்ம கவனிக்கணும். 7வது விஷயம் ரொம்ப முக்கியமானது. டைரெக்டாக மக்கள் என்ன சொல்கிறாங்க உங்களை பற்றி, உங்களுடைய கம்பெனியை பற்றி அல்லது ப்ராடக்டை பற்றி, சர்வீஸை பற்றி எல்லாமே எடுத்துக்கோங்க. இதை பற்றி மக்கள், அதாவது உங்களுடைய கன்சியூமர்ஸ் அல்லது பொதுவான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அவங்களுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டைரெக்டாக அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்ம டைரெக்டாக சில விஷயங்கள் பிஸ்னஸ் அப்படின்னாவே நம்ம சப்ளை பண்ண போகிற எதாக இருந்தாலுமே அவங்களுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்கணும். இது நம்மளுடைய பிஸ்னஸ்லேயோ லைஃப்லேயோ மிகப்பெரிய சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தக்கூடியது. 8வது விஷயம் அரசியல். ஸோ இந்த அரசியல், அதுக்கப்புறம் வந்து இந்த அரசியல் பாலிட்டிக்ஸ் சார்ந்த சில விஷயங்கள், இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அல்லது ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா சில பாலிசிஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த பாலிசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சில விஷயங்களை குறைப்பாங்க. அதை வந்து டேக்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு புதிய திட்டங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உருவாக்கலாம் அவங்க. ஸோ அப்போ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸில் அதற்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சாதகமாக அமையும். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தை ஸ்டடி பண்ணுறதன் மூலமாக நம்முடைய பிஸ்னஸுக்கு ஒரு சாதகத்தன்மையை நம்ம உருவாக்கலாம். 9வது விஷயம் கஸ்டமர் லாயல்ட்டி. ஸோ இந்த கஸ்டமர் லாயல்ட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளுடைய கஸ்டமர் அல்லது கிளையண்ட் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அல்லது இவங்க நல்ல ப்ராடக்டை எனக்கு வந்து கொடுக்குறாங்க, நல்ல சர்வீஸ் எனக்கு கொடுக்குறாங்க, இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு வந்து உண்மையாகவே ஒரு கன்சர்ன், அதாவது அக்கறை எடுத்து அந்த அக்கறையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய கஸ்டமர்ஸை வந்து உருவாக்குறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே வந்து முக்கியமானது. ஸோ ஏன்னா ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடைக்கு வந்து அந்த ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப சுவையான அதே சமயம் தரமான ஒரு உணவை கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பழகினவங்க அந்த ஹோட்டல் ரொம்ப நாள் இருக்கணும், நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து உண்மையாக இருப்பாங்க அந்த கடைக்கு. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயத்த வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களும் திரும்ப ஒரு மதிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், கஸ்டமர் லாயல்ட்டியில் வந்து கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். 10வது விஷயம் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஸ்ட்ராட்டஜி, யுக்தியினுடைய அடிப்படையில் சிந்திக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்முடைய வீக்னஸ், நம்முடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது. ஒரு பழைய ஒரு புராண கதையில் வந்து பார்த்திங்கன்னா அகிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். ஸோ அந்த நபர் வந்து அவர் பிறக்கும்போது
அவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்ணுவாங்களா, ஒரு நதி ஓடிட்டு இருக்கும். அந்த நதியில வந்து இந்த பையன் வந்து யாராலுமே அழிக்க முடியாத சக்தி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியில முக்கி எடுப்பாங்களாம். முக்கி எடுக்கும்போது அவருடைய உடம்பு ஃபுல்லா நனைஞ்சிரும். ஆனா அந்த பாதங்கள் மட்டும் நனையாது. அப்போ அவரு வளர்ந்து பெரிய ஆள் ஆயிருவாரு. அகிலஸ் பெரிய நபரா, ஒரு மிகப்பெரிய வீரனா வந்து மாறிடுவாரு. அகிலஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராய் அப்படிங்கிற ஒரு படத்துல நீங்க வந்து பார்த்துருக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு படம். அவருடைய வீக் பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த பாதங்கள் தான். அவர வேற எந்த ஒரு பகுதியில தாக்குனாலும் அவர வந்து எதுவுமே பண்ண முடியாது. அசைக்க கூட முடியாது. ஆனா அவருடைய பாதங்கள் அப்படிங்கிறது வந்து வீக் பாயிண்ட். ஸோ அந்த மாரி நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்கலாம். அந்த வீக்னஸை இன்னொருத்தங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வரும். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிக்கிறது. இதை எப்படி மறைக்கிறது? இதை எப்படி மாத்துறது? இதை எப்படி கன்வெர்ட் பண்றது? ஸோ இந்த ஆங்கிள்ல திங்க் பண்ணி, அதற்கான செயல்களை பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். அதாவது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக் ரிலேட்டடா, இது வந்து இந்த ரிலேட்டடா ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஒரு யுக்தியை வந்து செயல்படுத்தணும். 11வது விஷயம் ஃபிக்ஸட் மைண்ட் செட். ஒரு இலக்கை உருவாக்கி அந்த இலக்கு டெவலப் ஆகிற வரைக்கும் அல்லது டெவலப்மெண்ட்லேயே வேற எந்த ஒரு விஷயத்திலையும் பார்க்காம குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே நம்முடைய கவனத்தை நிலையாக இருக்க செய்கிறது ரொம்ப முக்கியமானது. கடைசி விஷயம், உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குவது. இதுவரைக்கும் எதிர்காலத்தை 11 விஷயங்கள் நம்ம பார்த்தது வந்து எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இப்போ இந்த கடைசி பாயிண்ட் வந்து எதுக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை உருவாக்குறது. என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், வித்தியாசமானது. எதிர்காலத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் இந்தந்த விஷயங்கள் நான் உருவாக்க போகிறேன், இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னா இன்னும் 1 வருஷத்தில், 2 வருஷத்தில், 5 வருஷத்தில், 10 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம்ங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத அடிப்படையில் வச்சு இப்போ ஒரு செயலில் இறங்குறது தான் வந்து எதிர்காலத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது. நம்ம எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமையோ நம்முடைய எதிர்காலத்தை ஒவ்வொரு நாளும் உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோமோ அது நம்முடைய எதிர்காலமாக உருவாக்கிட்டு இருக்கு. அந்த எதிர்காலம் நீங்கள் நிர்ணயம் பண்ணினதாக, முடிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு இதில் ஒரு திட்டம் போட்டு ஒரு கோல், இலக்கை உருவாக்கி அந்த இலக்கை அடையிறதுக்கான செயல் திட்டத்தை வந்து உருவாக்கி அதற்கப்புறம் அதை நோக்கி செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.